Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாரும் ஹீரோ நோக்கியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்பேஸ் எப்படி? இல்லை, ஹீரோ நோக்கி போகணுன்றது யாருக்குமே ஒரு இது இல்லை. அந்த கதை வந்து அப்படி அமையுது. என்ன பண்ணுறீங்க, ஒரு புகழ் சார் படத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க பேசுறது. இதுக்கப்புறம் நாங்க வந்து உங்களை கமெடியனாவும் பார்க்கலாம், ஹீரோவாவும் பார்க்கலாமா, இல்லைன்னா ஒன்லி மெயின் ஸ்ட்ரீம் பார்க்கலாம்? இப்போ ஈவெண்ட் முடிச்சுட்டு கூட நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெருவில் கூட பார்க்கலாம். அங்கே தான் நிற்பேன். செட்ல எப்படி நீங்க வந்து இங்கிலீஷ் பேசும்போது அவங்க எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க? பிகாஸ் ஹி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட். Oh yeah, are you pretending? And yeah, he's trying to fool people, but now ஒரு ஆளால இவ்வளோத்தையும் எடுத்துட்டு வந்து எப்படி கொடுக்க முடியும்? நமக்கு இன்னும் இதான், நான் ஃபியூச்சரில் ஒரு பெரிய வாட்டர் ஹார்ஸ் வைக்கணும், வாட்டர் ஹார்ஸ் வச்சு இது பண்ணுறதை நான் ஆசையாக வந்தேன். அப்போ நான் கலக்க போகுது யார், அங்கே இருக்கிறவங்க மூஞ்சி காமெடியாக இருக்குது, ஆடிஷன் ட்ரை பண்ண அப்படின்னாங்க. அப்போ ஆடிஷன் போனால் எலிமினேட் ஆகிட்டேன் சீசன் 6ல். அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வந்து ஆடிஷன் பண்ணேன். நான் புதுசாக ஒரு கார் வாங்கும்போது அவ்வளோ ஒரு லவ். என்ன சொல்ல, ஏன்னா என் பரம்பரையிலே முதல் கார் வாங்க நான் தான். பாலா வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில பண்றாரு, அவர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, நீங்க ஏன் பண்ணலன்ற மாதிரியான நீங்க நம்ப மாட்டீங்க. அச்சச்சோ. இல்ல ஆனந்த் சினிமாவர்ஸ்க்கு பீச்சனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கதை காலத்தை வந்து கொண்டு இருக்கிற ஒரு புலிக்குட்டி காண போயிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட். நான் சொன்ன மாதிரி தான் மிஸ்டர் ஜூ கீப்பர் டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. சின்ன திரையெல்லாம் வந்து ஒரு கலக்கிட்டு வெள்ளித்திரையிலையும் வந்து ஒரு இடம் பிடிச்சு இப்போ ஹீரோவாவும் அறிமுகம் மாறாரு நம்மளுடைய புகழ். அண்ட் படத்தினுடைய டைரக்டர் ஜே சுரேஷ் அண்ட் ஹீரோயின் ஷிரின் நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம் யூ ஆல். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களமா இருக்கு. புலிக்குட்டியே காணும், கடைசியில என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கதை தான் இது. எப்படி டிஃப்ரெண்டா எங்க பிடிச்சிங்க இது மாதிரி ஒரு கதையை? இல்லை, நான் இந்த கதை எழுதும் போது வந்து கொஞ்சம் கேப் விட்டு படம் பண்ணுறேன். நான் மம்முட்டி சார் வச்சு கடைசியாக படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு படம் பண்ணும்போது திருப்பி நான் படம் பண்ணும்போது ஒரு பேங்காக ஒரு படம் பண்ணணும், புதுசாக அந்த இதாக ஃப்ரெஷ்ஷாக சொல்ல ஆரம்பிச்சாலும் அந்த படத்தை பார்க்க வருவாங்க. அந்த யூஸ்வலாக ஒரு கதை படம் பண்ணோம்னா அது தனியாக தெரியாமல் போயிடும். அதை தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு அனிமல் ஒரு 30-35 வருஷம் ஆகி போச்சு தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி தேவர் ஃபிலிம்ஸ், ராமநாராயண் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படத்தை ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு லைவ் அனிமல் வச்சு படம் எடுக்கணும்னு புரிய வச்சு ஒரு கதை எழுதினேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலா நம்மளுடைய லைக் சினிமால இப்போ வர படங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அனிமேஷன், சிஜி எல்லாம் நம்ம வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கு. லைவ் அனிமல் சொல்லும் போது அது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ் பண்றதுக்கு? நீங்க வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் நம்ம அண்ட் அது மேபி அது நீங்க உங்களுக்கு மட்டும் க்ளோஸ் அப் வச்சிருந்தாலும் அந்த ஒரு ரேப்போ எப்படி இருந்தது? இல்ல சூப்பரா இருந்தது. நம்ம வந்து டைகர்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? என்னதான் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து சஃபாரி போய் அதுல டைகர் பார்க்கறதுக்கும் நம்ம நேர்ல பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அதுவும் நேர்ல கூட பண்ணிருக்கிறப்பெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குதான் செய்யும். ஆஹா கொஞ்சம் பாஞ்சாலும் புகழ் இல்லடா அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல நல்லா மிங்கிள் ஆயிடும். வெரி நைஸ். ஆக்சுவலா நிறைய படங்கள்ல வந்து கொமெடியனா இருந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இப்போ இன்ட்ரோடியூசிங் ஆஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எல்லாருடைய கனவுமே ஒரு நாள் நம்ம படத்துல வந்துடணும் அப்படின்ட்டு தான். பட் இதுல வந்து இன்ட்ரோடியூசிங் ஆஸ் ஏ ஹீரோ அப்படின்லான்றப்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் டக்குன்னு எல்லாரும் எனக்கு உதவி பண்ணி வர்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஹெல்ப்பிங். நிறைய பேர் நம்ம முகம் தெரியாதவங்க கூட நமக்கு வந்து புகழனா நீங்கள் உங்களோட ஷோ குக்கு கோமாளி பார்த்து நீங்கள் இன்னும் நிறையா வரணும் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரது எல்லா காரணம் மக்கள் தான். வெரி நைஸ். நிறைய கொமெடியன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி ஹீரோஸா ஆகுறாங்க. அண்ட் அந்த ஒரு கொமெடியன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு லைக் ஃபில் ஆகுற மாதிரி தெரியவே இல்லை. எல்லாரும் ஹீரோ நோக்கியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்பேஸ் எப்படி? இல்லை, ஹீரோ நோக்கி போகணுன்றது யாருக்குமே ஒரு இது இல்லை. அந்த கதை வந்து அப்படி அமையுது. ஸோ நம்மளால ஒரு 40 குடும்பம் வந்து
சாப்பிடுது, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் போகுது, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்றப்போ ஓகே, நம்ம இதில் லீடாக பண்ணுறதுல தப்பு இல்லை. நம்ம லீடாக பண்ணால் நம்மளை நம்பி இப்போ யாரோ ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்ட் டைரக்டர் அதாவது என்ன பண்ணுறீங்க, ஒரு புகழ் சார் படத்தில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க பேசுகிறது, அப்போ நம்ம படம் ஓகே சொன்னால் அப்போ நம்மளால ஒரு 40 குடும்பம் இருக்கு இல்லையா, அதில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன அசிஸ்டண்டாக இருக்கட்டும் யாராகட்டும் எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைக்குதுன்றப்ப அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதான் நினைப்பாங்க, ஓகே நம்மளால ஒரு 40 குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்றப்போ. ஸோ கதை நல்லா இருக்கணும், அதே போல் சூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணிட்டா மக்கள் சந்தோஷப்படணும் கடைசியில். ஓகே, இதுக்கப்புறம் நாங்க வந்து உங்களை கமெடியனாவும் பார்க்கலாம், ஹீரோவாவும் பார்க்கலாமா, இல்லைன்னா ஒன்லி மெயின் ஸ்ட்ரீம் பார்க்கலாம். இப்போ ஈவெண்ட் முடிச்சுட்டு கூட நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் கூட பார்க்கலாம், அங்கே தான் நிற்பேன், ஒன்றும் பிரச்சனை. ஆமாம், அங்கே காவிரி நல்லா டீ குடிச்சிட்டு பார்ப்பேன். ரொம்ப தெளிவா பதில் சொல்றீங்க. அண்ட் ஷிரின், லைக் யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். படத்துல கூட நம்ம பார்க்கும்போது லைக் எல்லா ஃப்ரேம்ஸ்லயும் அழகா இருக்கு உங்களுடைய ஃபேஸ் இருக்கு. லைக் எப்படி யூ லைக் மெயின்டைன் யுவர் looks? Oh, like I think my mom is very pretty, so I got the genes from my mom. Okay. But yes, of course, I follow a daily skincare routine, which I am supposed to, because we put makeup like day in and out, so we have to. So yeah, and I'm also I will be also doing a course for skin and hair. Like I'll be learning. Yeah, that's my plan. Yeah. Oh, very nice. So being in an like mountain series, so how it went without makeup or something like that? Yeah, like if you'll see, like I'm playing a village girl, so they had to make me look a little bit dusky because village ponu, you know, like that. So yeah, I should thank him for giving me this opportunity to, you know, act as because I'm a city girl, of course, and in my previous movies also I'm a very modern girl. So I want to act, I want to, you know, get all these different kind of roles so I can perform better and I can learn, I can grow as an actor. So yeah, thank you, sir. Previously, you had any chances of watching Pugal's any shows or something? Oh yeah, I definitely saw 1947. It was like such a big hype. I had to see like who I'm working with. So yeah, he gave me goosebumps like towards the end, the last, the pre-climax was definitely. And he's a fantastic actor. I think everyone knows that. That's why people love him. And you know, people only associate him as a comedian. But why? I don't understand this concept. Why people tag people like, you know, like, oh no, he's a villain only. Everyone can do anything. Like as an actor, you should be able to perform anything and everything that's been given to you. So he's an all-rounder, versatile actor. That's all I'll say about him. So sweet. நம்ம நிறைய பார்க்கும்போது he pretends to like அப்படின்னா he doesn't know English அப்படிங்கிற மாதிரி he pretends to be like that. செட்ல எப்படி நீங்க வந்து இங்கிலீஷ் பேசும்போது அவங்க எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க? Because he is very famous for that. Oh yeah, are you pretending? No, actually you come to know because initially, yeah, I thought like, I think he's not able to understand, but I think with like, you know, with a few days, I thought like, yeah, he's actually, in the movie also, he's very innocent, like in the movie, like his character is super innocent, like he doesn't know what's right, what's wrong, he has a good heart, so he thinks everyone's good. And he thinks like, you know, people are very nice. He doesn't know in reality that's not the case. And yeah, I'm taking care of him. I'm telling him, no, you should not do this. You should do this. You should behave in a certain way. You should talk in a certain way. So yeah, yeah, he's trying to fool people. But now I think everyone knows it. இப்போ கூட குழந்தை மாதிரி அழகா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கமிங் பேக் டு ஃபிலிம், நம்மளுடைய டீசர் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய சீன்ஸ்ல வந்துட்டு புகழுடைய ஆக்டிங் வந்து எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெய்வ திருமகள் இன் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா மூன்றாம் பிறை கமல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் கலந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்குறோம். கரெக்ட். இப்போ வந்து கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் வந்து இந்த படத்துல ஒரு வெகுளி கேரக்டர் நடிக்கிறார், அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். அப்போ ப்ரீவியஸா ஏற்கனவே நடிச்ச பெரிய லெஜெண்ட்ஸ் கமல் சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், அப்புறம் மலையாளத்துல இருந்து அம்பலின்னு ஒரு படம் வந்தது. ஸோ இதெல்லாம் எடுத்து அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து அது இவர் பாடியில இருந்து வரும்போது வேறையா வருது. ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல. ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு, அவருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கல, என்ன தப்பு இருக்கு? டெஃபினெட்லி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஒரு டிவி ஷோவை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். படம்னு வரும்போது உங்களுடைய தனித்துவமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது அது அந்த ஒரு மிக்ஸில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க? இல்லை, டைரக்டர் சார் இதான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு உண்டானது இந்த கதைக்கு எது வேணுமோ அதை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை தாண்டி போல கதைக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவர் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்து இப்படி நடந்து வரலாமா அப்படி நடந்து வரலாமாலாம் ரிஹர்சல் எல்லாம் பார்த்தாரு. வந்து டிஸ்கஷன் இடத்துக்கு ரூமுக்கே வந்து இப்படி வந்து நடந்து இப்போ காட்டியா, ஏன் அப்படி பண்ணலாமா, ஏன் அப்படி பண்ணலாமான்னு ரொம்ப இன்வால்வ்டாக வந்து
பண்ணிட்டே இருந்தா. அதுல ஒரு வெர்ஷன் தான் இது. ஓகே, இது வச்சுக்கலாம். அது உங்களுக்கு அந்த படம் நடக்கிற கதைக்களம் வந்து ஊட்டி. ஸோ ஊட்டிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொல்லான விஷயம் குள்ளான விஷயம் எல்லாம் வரும்போது அந்த அந்த ஆல்ரெடி தெய்வ திரும்ப அந்த அதெல்லாம் தோணிடும். அது தவிர்க்க முடியாது. பட் அது இருந்தால் கூட தப்பு என்ன இருக்கு? அவங்க பெரிய லெஜெண்ட்ஸ் பண்ணதை எடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்தாலே பெரிய விஷயம். ஷிரின் செட் வந்து எல்லாரும் ஒரு கொமீடியன் ஆர் வந்துட்டு இந்த மாதிரி பிராண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ரத்த கண்ணீர் அந்த ஒரு கேரக்டர் நம்ம எம்.ஆர். ராதா சாருடைய கேரக்டர் பண்ணும்போது என்ன இவரால் இந்த கேரக்டர் பண்ண முடியுமா, வா லைக் வந்து காமெடியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா அந்த எமோட் பண்ணக்கூடிய எமோஷன்ஸை வந்துட்டு எப்படி எடுத்துட்டு வராரு அப்படின்னு ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் ஆனாங்க. அகைன் வெள்ளித்திரைக்கு வரும்போது 1947 யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு பிளாஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். என்ன இவரால் இவ்வளோ பண்ண முடியுமான்னு அப்படி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அகைன் நம்ம இப்போ ஜூ கீப்பருக்கு வரும்போது ஒரு ஒரு அப் அண்ட் டவுனாக ரோலர் கோஸ்டர் பார்க்கும்போது காமெடி பண்ணுறாங்க, இன்னோசென்ட்டாக பண்ணுறாங்க, லைக் ஸ்டண்ட் பண்ணுறாங்க. எல்லாம் எப்படி ஒரு ஆளால் இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னதான், நான் சினிமாவுக்கு வரணுன்றது நான் இது இல்லை. நான் இங்கே வாட்டர் வாஷ்ல வேலை செஞ்சேன். வாட்டர் வாஷ் பண்ணணும், வண்டி கழுவிட்டு நமக்கு இன்னும் இதாக நான் ஃபியூச்சரில் ஒரு பெரிய வாட்டர் வாஷ் வைக்கணும், வாட்டர் வாஷ் வச்சு இது பண்ணுறதை நான் ஆசையாக வந்தேன். அப்போ நான் கலக்க போகுது யாரு, அங்கே இருக்கிறவங்க மூஞ்சி காமெடியாக இருக்கு, ஆடிஷன் ட்ரை பண்ண அப்படின்னாங்க. அப்போ ஆடிஷன் போனேன், எலிமினேட் ஆகிட்டேன் சீசன் 6ல். அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வந்து ஆடிஷன் பண்ணேன். ரெண்டாவது மொட்டை அடிச்சுட்டு வந்து ஆடிஷன் பண்ணேன், அதுலேயும் எலிமினேட் ஆகிட்டேன். ரெண்டுத்துல எலிமினேட் ஆனோன்னா நான் ரொம்ப அப்படியே என்னடா இது நம்ம தோத்துட்டோமே ஒரு இது. ஏன்னா எனக்கு ஆசையே இல்லைன்னா எல்லாருமே வந்து நீ பண்ணுன்றப்ப நான் அது பண்ணிட்டேன். நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சீசன் 6ல என்ன பிளான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் நான் டிரான்ஸ்போர்ட்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அப்போ போயிட்டு இருந்தப்போ ஒரு கால் வந்து இந்த மாதிரி சிரிப்படான ஒரு ஷோ பண்ணுறாங்க, வர முடியுமா? சும்மா ஒரு சின்ன கேரக்டர், பாம்பாட்டி கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன். அக்டோபரில் பண்ணேன், 2017 27ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நான் வந்து உள்ளே வரேன். பாம்பாட்டி கேரக்டர் டைலாக்லாம் கிடையாது, சும்மா அந்த பிபி மட்டும் ஊதுனா எட்டி உதைப்பாங்க, நிஷா கைன் எட்டி உதைச்சிருக்கும் அந்த கேரக்டர் பண்ணேன். அவ்வளோதான், டைலாக்லாம் கிடையாது. அப்படியே இது பண்ண பாம்பாட்டி ஓடு அப்படியே எட்டி உதைப்பாங்க, அப்படியே போயிடுவேன். அதை நீங்கள் பாருங்கள், இன்னுமே அந்த பாம்பாட்டி கேரக்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்புறம் டெய்லி வந்து வாரத்தில் ஒரு நாள் கூப்பிட ஆரம்பிச்சு அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் லேடி கெட்டப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தது. அப்போ வந்து புகழை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ தான் எனக்கு தாம்சன் சார் வந்து சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி சின்ன லேடி கெட்டப் பண்ணி அதுக்கப்புறம் லேடி வாய்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஓகே நமக்கு இதுதான் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை வாய்ஸ் எடுக்காமல் லேடிஸ் வாய்ஸ் எடுக்க ஆரம்பித்து பண்ணது. ஸோ அதுதான் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்ததுனால உங்களுக்கு வந்து எல்லாமே வருது. அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஒரு ஆக்டர் வந்து உங்களுக்கு பட்டுன்னா போய் அப்படிலாம் ஒரு ஹீரோவெல்லாம் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? இப்போ ஸ்டேஜ் பை கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே செதுக்கி மேலே கொண்டு வரணும். அது ஒரு டஃப் வேலை. அது வந்து புகழுக்கு வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதை விடாமல் கரெக்டாக வந்து அதை கரெக்டாக பண்ணுறாப்புல. அது ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். டெஃபினட். ஆக்சுவலாக புகழுடைய லைஃப் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நான் புதுசாக ஒரு கார் வாங்கும்போது அவ்வளோ ஒரு லவ், எல்லாரும் வந்து நிறைய கம்பேர் பண்ணி போட்டாங்க இல்லையா அந்த ஒரு பீரியட். அது உண்மையிலுமே அதெல்லாம் வந்து எனக்கு அளவுக்கு என்ன சொல்ல, ஏன்னா என் பரம்பரையிலே முதல் கார் வாங்கினது நான் தான். முத கார் வாங்கிட்டு அதனால தான் வீடியோ போட்டேன். ஏன்னா நான் ஒரு வாட்டர் வாஷ்ல வேலை செஞ்சு 10 ரூபா டிப்ஸ் கொடுப்பாங்க, அதுக்காக வேலை செஞ்ச ஒருத்தவன் இன்னைக்கு சொந்தமாக ஒரு கார் வாங்கி வச்சிருங்க. இன்னுமே காரில் சந்தானன்ட்ட தான் காமிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் சிலை கொடுத்தாரு. அது இன்னுமே சந்தானன் கொடுத்தது தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். வெளியில வாங்கி கார்ல வையின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. அது இருக்கு. என்னன்னா எங்க தாத்தா டிரைவர், எங்க மாமா டிரைவர், சித்தப்பா டிரைவர், எல்லாருமே டிரைவர், என் மச்சான் டிரைவர், எல்லாமே துபாயில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எங்கள் தாத்தா எங்கள் மாமா சொன்னது என்னென்னா டிரைவர் தொழில் வேணாம்ப்பா, உயிருக்கு இதான தொழில் அது வேணான்னு. கடைசியில் நான் இங்கே வந்து டாடா மோட்டார்ஸில் தான் வாட்டர் வாஷில் வேலை செஞ்சேன். டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணேன் நம்ம இதில் OMRல. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அதோட ஜீவனானதில். நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறது திடீர்னு கார் வாங்கியிருக்கேன்னு வீட்டில் சொன்னப்போ என்னப்பா இது அப்படின்றப்ப அவ்வளோ சந்தோஷமா போயிட்டு இதில் தான் ஹுண்டாயில் தான் கிட்டால பேசுனேன். என்ன மாடல் இந்த இதில் பேசுவாங்கல்ல இப்போ பொல்லாதவன் மாதிரி தான். ஓகே நாங்கய்யா என்ன டாப் அண்டா அந்த இதில் தெரியலைங்க, கையை வச்சு கிளாஸ் இறக்குறதுலாம் இல்லைங்க, கையில் இது தான் இருக்குது, ஃப்ரண்ட் மட்டும் வைக்கிறேன், பின்னாடியே 2 சுவிட்ச் வைங்க, கொஞ்சம் அதில் ஒரு 1000 கம்மி பண்ண எல்லாரும். அப்போது அந்தளவு நமக்கு கடவுள் ஓரளவு தான் இருந்தது. இப்போது ஆண்ட முனையத்தில் ஓரளவு நல்லா இருக்கு. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் டியூ கட்ட முடியுதான்னு தெரியல. அதனால் ஒன்று ஒன்றா பேசி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க.
சரி ஓகேங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ படத்துக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கல் தான். உங்களுக்கும் அவருக்கும் வந்து லைக் ஃப்ரம் தி ஸ்டார்ட் அந்த ஒரு பாண்ட் இருந்துட்டே இருந்திருக்கு. எல்லா படங்கள்லயும் வந்துட்டு அவர் தான் உங்களோட டிராவல் ஆயிட்டே வராரு இல்லையா? அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதல் படத்துக்கும் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எப்படி இருந்தது, எப்படி நடந்தது? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா எல்லாமே highlight of the movie. இல்ல தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா தான். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து யுவன் கூட டிராவல் பண்றேன், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல்சோ. நான் வந்து இவனுக்கு வந்து நானும் இவனும் போகாத ஊர் இல்லை, பழகாத இடம் இல்லைங்கிற மாதிரி இவனுடைய நல்லது கிட்டது எல்லாத்துலயுமே நான் இருந்திருக்கிறேன். இப்போ இப்படி ப்ராஜெக்ட் கமிட் பண்ணும்போது சின்ன ப்ராஜெக்ட் தான் அது. ப்ராஜெக்ட் போது கதை சொன்னதுக்கப்புறம் இவன் ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணோம். சின்ன பட்ஜெட் படம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி பண்ணாரு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா. இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோடைய கலரே மாறிச்சு, ஒரு பெரிய படமா ஆச்சு ஆக்சுவலா. இல்ல பெரிய விஷயம் இல்ல, நம்ம தளபதிக்கு மியூசிக் போட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு புதுசா வர நமக்கு வந்து பொண்ணு வர்றதுலாம் வந்து அவருக்கு எவ்வளவு நன்றி கடன் பார்த்தாலும். ஆக்சுவலா படத்தினுடைய டீசருக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எல்லாரும் போட்டிருக்கிறது என்னன்னா, அவர் வந்து ஃபேஸ் ஆஃப் லைக் வந்து நியூ ஃபேஸுக்கு வந்துட்டு அவர் ஒரு புது முகம் கொடுக்குறாரு. புது படங்களுக்கு பண்ணிருக்காரு. இவன் வந்து அடிப்படையாவே வந்து நான் very down to earth. ரொம்ப டவுன். இவன் வந்து குழந்தைன்னு நான் சொல்லுவேன். நான் இவனை சிறுவன் தான் கூப்பிடுவேன். இவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இவனை சிறுவன் கூப்பிடுவேன் ஃப்ரெண்ட்லியா. பட் வந்து இவன் வந்து ஒரு கல்மிஷம் இல்லாத ஒரு மனுஷன். நீங்க பழகினாதான் தெரியும், கொஞ்சம் கூட கன்னிங்னஸே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். வெரி நைஸ். ஸோ புகழண்ணா, இது வந்து உங்களுடைய ஜேர்னி பத்தி நீங்க சொன்னதுனால இது லாஸ்ட் கொஸ்டினா நான் வச்சிடுறேன். எல்லாரும் வந்து growth கம்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு பாலாண்ணாவுடைய கம்பேர் பண்றாங்க அண்ட் உங்களுடைய growth ரெண்டு பேரையும் சைமல்டேனியஸா கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு கொஸ்டின் வந்துட்டு செலிபிரிட்டி கிட்ட கேட்கும்போது, பாலா வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து வெளியில பண்றாரு, அவர் அவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, நீங்க ஏன் பண்ணலன்ற மாதிரியான கொஸ்டின் வந்துட்டு வேற ஒரு செலிபிரிட்டி கிட்ட வச்சும்போது அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு நாங்களும் பண்றோங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதெல்லாம் இல்ல தங்க, நிறைய பேர் அதெல்லாம் கேக்குறாங்க. பட் நான் பண்றது வெளியில எத்தனை பேருக்கு தெரியும், அது நான் சொல்லணும் இல்ல தங்கம். ஏன்னா கண்டிப்பா வாங்குறவங்களுக்கு நான் கொடுக்குற எனக்கு தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியும், இது ரெண்டும் இல்லாம கடவுளுக்கு தெரியும். சோ அது வந்து நான் இது பண்ணல. இது மட்டும் இல்லாம கம்பேரிசன் தேவையில்லை. இல்ல அவர் பண்றாரு, நான் பாராட்டு. அவர் பண்றாரு, பாராட்டு. நல்ல விஷயம். நான் டெய்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. நான் பாலாக்கு பர்சனலா இப்ப கூட பாலா மெசேஜ் பண்ணிருக்காரு பாருங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. இல்ல நம்ம படத்துக்கு ஆல் தி பெஸ்ட். இங்க பாருங்க, இப்போ வந்து இருக்கு பாருங்க, நான் டக்குன்னு பாலா வந்து பாலான் பண்ணி பெஸ்ட் விஷஸ் மெமை நம்ம இன்டர்வியூ எடுத்து உடனே அமிச்சார். எனக்கு உடனே பண்றேன், நானும் பண்றேன், செல்லம் இது பண்றேன், சூப்பர், வாழ்த்துக்கள், இது பண்ணது அந்த கடவுள் உனக்கு துணையா இருந்துகிட்டே இருப்பாரு. இப்பதான் பண்ண மெசேஜ் நான் தான் வந்தது, என்ன பார்த்துட்டு ஓகே வந்தது மாமே, நல்லா இருக்கும் மாமே, சூப்பரா வரணும் மாமே. ரெண்டு பேருக்கிட்ட அந்த ஈகோ எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்லலாம், பாலா என்னை விட 6 வயசு 7 வயசு சின்ன பையன் தான். ஸோ இது வரையுமே நான் வந்து ஒரு மக்கள் ஒரு வந்து மாமா மச்சான ஒரு இதை ஏத்துக்கிட்டாங்க. இது வரையுமே நான் வந்து அவனை வந்து டே அப்படின்னும் நான் கூப்பிட்டது கிடையாது, அவனும் என்னை இது பண்ணி கூப்பிட்டது கிடையாது. மாமா என்ன மாமான்னு ஒரு ஷோக்கு ஒரு மாமா மச்சான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் வயசு வித்தியாசம் பார்த்து நான் பழகவே கிடையாது. என்னோட 6 வயசு 7 வயசு சின்ன பையன் தான். ஸோ இருந்தாலும் அந்த மாமானா மாமே எப்படி மாமா இருக்கணுமா, ஏய் மாப்பிள்ள என்னடா பண்ற, எங்க இருக்கிற, ஓகே சூப்பர், நல்ல விஷயம் பண்ற, எங்க இருக்க, காது குத்துல இருக்கா, இது இருக்கா, எந்த ஈவெண்ட் போயிருக்க. அவன் அப்ப போறப்பெல்லாம் வந்து டேய் என்ன காது குத்து, அதுக்கப்புறம் அப்படியே பொண்ணு இது பண்ணது, அது பண்ணது, கல்யாணம், இது எல்லாமே போயினுக்கிறேன்றப்பெல்லாம் ஜாலியா கலாச்சிருப்போம். பட் அந்த விஷயங்கள்லாம் வந்து அதை பண்ணி அவன் ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்றப்ப, ஓ இதுக்காக தான் இவன் ஓடி இருக்கான் எல்லா விஷயத்துக்குன்றப்ப, அது ரொம்ப பெரியமான விஷயத்துக்கு எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்னு தெரியாது. நீ கேட்டதுக்காக சொல்றேன். சோ வந்து சூப்பரா பண்ணிருக்கான் அந்த கடவுள், நிறைய பண்றாரு. அதுக்கு அது உண்மை நல்ல மனசு தான். ஆனா நிறைய பேர் எல்லாம் வெளியே பண்ணுவாங்க தவங்க, ஒருத்தரோட மனசு. இன்னொருத்தவங்க வந்து அவரு இது பண்றாரு, நீங்க பண்ண அந்த கம்பாரிசனே வேணாம் தாங்க. ஏன்னா கமெண்ட் பண்றாங்க, நீங்க கமெண்ட் பண்றவங்க நீங்க போய் பண்ணிருக்கலாம்ல, கமெண்ட் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க தாங்க. அதை பார்த்தா நம்மள இது பண்ண முடியாது. சோ அதனால நீங்க எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் மனசு இருக்கு தாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. இவர் பண்றது பியூட்டிஃபுல்லி செட் ஆக்சுவலா. ஏன்னா இது நான் ஏன் பாலா பத்தி கேட்கறேன் அப்படின்ற ஒரு தான், உங்களுடைய growth அப்படின்னு பார்க்கும்போது படிப்படியா நீங்க வந்து ஃப்ரம் ஸ்கிராச் இந்த ஒரு ரீச் வந்து
லெவலாகி அதுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் பாலாவும் படிப்படியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரையுமே அடுத்து வேற ஒரு லீக்ல எப்போ ஒரு ஃபுல் ஆன் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு மெயின் ரீசன் நிறைய நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். ஒரு நல்ல படம் வந்தால் த்ரோட்டா 2 பேரும் பண்ணமாப்பிள்ள என்கிட்ட பாலா சொன்னதா, மாமா நீ ஒரு லீடு ஏதாவது ஒன்று பண்ணுமாம்மா, உன் கூட த்ரோட்டாக நான் பண்ணுறேன் மாமா, 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காப்புல. அதுக்குண்டான கதை அமையலை. இன்னொன்று கேரக்டர் வந்தாலும் அந்த கேரக்டராக ஒன்று வரணும்ல. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு கதை ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். பாலாவும் சொல்லியிருக்காப்புல கூடி சீக்கிரம் வந்துடுச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அடடா, சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடான்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஃபுல் ஆன் இந்த ஒரு கான்வர்சேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃப்ரம் யோர் ஹார்ட் நிறைய விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருந்தீங்க. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தை பத்தியும் பேசினது அண்ட் பர்சனலா நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி, தேங்க்யூ. இதே போல இன்னும் நிறைய ஷோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆதன் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜய் நலஃபா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.